அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் வாழ்ந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடம் எப்போதும் நல்ல குழந்தைக்காக துஆ செய்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு ஒரு அழகான மகனை கொடுத்தான். அவர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபி தனது மகனை மிகவும் நேசித்தார். இஸ்மாயில் வளர வளர அவர்களின் அன்பும் அதிகமானது. ஒரு நாள் இப்ராஹிம் நபி ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அல்லாவுக்காக தனது மகன் இஸ்மாயிலை குர்பானி கொடுப்பதாக பார்த்தார். நபிமார்களின் கனவு என்பது வஹி, அல்லாவின் கட்டளை. இப்ராஹிம் நபி மிகவும் கவலை அடைந்தார். ஆனால் அவர் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடிவு செய்தார். அவர் தனது மகனிடம் சொன்னார், மகனே, நான் கனவில் உன்னை அல்லாவுக்காக இருப்பதாக பார்த்தேன். இதை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? அப்போது சிறிய வயதிலேயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டதை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளர்களில் காண்பீர்கள் என்றார். பின்னர் அவர்கள் அல்லாவின் கட்டளையை நிறைவேற்ற செல்ல ஆரம்பித்தார்கள். ஷைத்தான் வந்து தடுத்தான். உன் மகனை ஏன் கொடுக்கிறாய் என்று சொன்னது. ஆனால் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயிலும் ஷைத்தானை விரட்டி விட்டார்கள். இப்ராஹிம் நபி தனது மகனின் கண்களை பார்க்க முடியாமல் அவரை கீழே படுக்க வைத்து அறுக்க தயாரானார். அந்த நேரத்தில் அல்லாஹ் அழைத்தான், ஓ இப்ராஹிம், நீ கனவை உண்மையாக்கி விட்டாய். அல்லாஹ் இஸ்மாயிலுக்கு பதிலாக சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை அனுப்பினார். அந்த ஆடை குர்பானி செய்யப்பட்டது. அல்லாவின் கட்டளைக்காக தனக்கு மிகவும் பிடித்ததை கூட விட்டு கொடுக்க தயாரான அந்த ஈமானை நினைவு கூர்ந்துதான் முஸ்லிம்கள் பக்ரீத் கொண்டாடுகிறார்கள். அதனால் தான் குர்பானி செய்கிறோம். ஏழைகளுக்கு இறைச்சி பகிர்கிறோம். அல்லாவுக்கு நன்றி சொல்கிறோம். அல்லாவின் கட்டளை எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. உண்மையான ஈமான் என்பது கீழ்ப்படிதல். தியாகத்தை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். இப்ராஹிம் நபியின் தியாகம், இஸ்மாயிலின் பொறுமை, இதை நினைவுபடுத்தும் நாள்தான் பக்ரீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.